அலெக்சாண்டரால் ஏன் கங்கை கரையை தாண்டி வர முடியவில்லை? அலெக்சாண்டர் மாபெரும் வீரர். இனி வெல்வதற்கு இந்த உலகத்தில் தேசமே இல்லையே என்று திகைத்து நின்ற ஒரு மாவீரர் அலெக்சாண்டர். அலெக்சாண்டருடைய உருவத்தை பார்த்தா அவருடைய தலை முடி பார்த்தீங்கன்னா பொன்னிறத்துல சுருள் சுருளா இருக்கும். 2 கன்னங்களும் ஒட்டி போய் இருக்கும். நாடி சதுர வடிவில இருக்கும். தாடை. அவருடைய கண்கள்ல இடது கண் பார்த்தீங்கன்னாக்க சாம்பல் நிறத்திலும் வலது கண் கருப்பு நிறத்திலும் இருக்கும். யாராவது அலெக்சாண்டரை பார்த்தாங்கன்னா, அவங்க கண்ணை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு மாவீரர் அலெக்சாண்டர். அவர் எப்போதுமே அவருடைய கைகள்ல அந்த ஹோமர் எழுதிய இலியட் என்று சொல்லக்கூடிய அந்த இலியட் ஆஃப் த கேஸ்கட் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை தான் எப்போதுமே அவர் கையில வச்சிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு படிப்பாளி அலெக்சாண்டர். தூங்கும் போது கூட தலையணைக்கடியில் அந்த புத்தகத்தை அவர் வச்சிருப்பார். ஹோமருடைய அந்த புக்கை அவர் உள்ள வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஞானம் பெற்றவர் அலெக்சாண்டர். எந்த அளவுக்குன்னா சிற்றின்பத்தின் மீது சிறிது கூட நாட்டம் இல்லாதவர் அலெக்சாண்டர். பெண்களை மிகவும் மதித்தவர் அலெக்சாண்டர். அதாவது அவர் காலகட்டம் எப்படின்னா காம கிளத்தியர்கள், பெண் அடிமைகள் என்று பெண்கள் மிகவும் அடிமைகளாக இருந்த ஒரு காலகட்டத்துல பெண்களுக்குரிய உரிமைகளை பற்றி பேசி பெண்களுக்கான சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர் அலெக்சாண்டர். அந்த அளவுக்கு பெண்களை ரொம்ப மதிச்சிருக்கார். அவருடைய தாயாரே இவருக்கு பணிவிடை செய்யறதுக்காக பல பெண்களை நியமித்த போதும் கூட அவர்களிடத்துல மிகச் சரியான முறையில நடந்து கொண்ட ஒரு பண்பாளர் அப்படின்னு அலெக்சாண்டரை வரலாற்றுல நம்ம படிக்கிறோம். அப்பேற்பட்ட மாவீரர் அலெக்சாண்டர் என்ன பண்றாருன்னா கிமு 334ஆம் ஆண்டு, அதாவது அவருடைய 23வது வயதுல உலகத்தை வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் போர்க்களத்துக்கு வரார். அவருடைய குதிரையில பயணித்து அவர் வரார். அப்படி அவர் உலகத்துல பல நாடுகளை வெற்றி பெற்று கொண்டே வருகிறார். அப்படி அவர் ஈரானுக்கு வருகிறார். ஈரானுக்கு ஈரானிலிருந்து 10,000 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு அவர் வரார். அதாவது சிந்து சமவெளி, சிந்து ஆற்றங்கரைக்கு அவர் வரார். ஈரானுக்கு வந்த உடனேயே அங்கிருந்தே தன்னுடைய தூதுவர்கள் மூலமாக தகவல் அனுப்புகிறார். அந்த சிந்து, இந்தியாவினுடைய பிற மாகாணங்கள் எல்லாவற்றையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் வருகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே மன்னர்கள் பலரும் என்ன செய்யறாங்கன்னா, இந்தியாவினுடைய வாயிலே அவருக்கு திறந்து விட்டார்கள் அப்படிங்கிறதான் வரலாறு. அவருக்கு வரி செலுத்துவதற்காக அவருடைய ஆளுகைக்குள்ள உட்பட்டு இருப்பதற்கு சம்மதித்து பலரும் அடிமைகளாவதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாவீரமாக இருந்தவர் அலெக்சாண்டர். அதனால ஒரு சில படையெடுப்புகள், ஒரு சில தாக்குதல்களை தாண்டி அவரால் ஈஸியா உள்ளுக்குள்ள வர முடிஞ்சுது. அப்படி வந்தவர்கள் அவருக்கு பரிசாக பல யானைகளை பரிசா கொடுத்தாங்க. அந்த யானைப்படையை அவருடைய படையோட அவர் சேர்த்து கொண்டார். கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்களோட இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தவர் மாவீரர் அலெக்சாண்டர். அப்பந்தான் அவர் ஒரு போர்க்களத்துல இருக்கும் பொழுது அவர் மீது ஒரு அம்பு பாய்கிறது. அவர் முதல்ல காயப்படுவதும் அங்கதான். போரஸ் என்ற புருஷோத்தமன் என்ற மன்னரிடத்துல அவருக்கு தாக்குதலை தாங்கி பிடிக்க முடியாம அந்த போரை நிறுத்தணும், எப்படியாவது சமாதான உடன்படிக்கை வரணும், அவர் தன்னுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பல தூதுவர்களை அவர் அனுப்புறார். போன தூதுவர்கள் உயிரோடையே வரல. அந்த அளவுக்கு போரஸ் என்ற மன்னன் புருஷோத்தமன் மாபெரும் வீரனாக இருந்தார். அவனிடத்துல யானைப்படைய அப்பதான் அலெக்சாண்டர் பார்க்கிறார். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான யானைப்படை அவர்கிட்ட இருக்கிறத பார்க்கிறார். மிகப்பெரிய ஒரு பயத்தை அவருக்குள்ள அது ஏற்படுத்துற அளவுக்கு அந்த படை இருந்திருக்கு. அவருடைய வீரம் அப்பேற்பட்ட வீரமாக இருக்கிறது. கொஞ்சம் கூட அடிபணியாத ஒரு வீரமாக இருந்திருக்கிறது. பிறகு அவரை அவர் அந்த போர்ல வெற்றி பெற்று கைது பண்ணப்பட்ட பிறகு கூட போரஸ்ட் அவர் கேட்கிறார், உன்னை நான் எப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்கிறார் அலெக்சாண்டர். ஒரு மன்னர் இன்னொரு மன்னரை எப்படி நடத்துவாரோ அப்படி நீங்கள் என்னை நடத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவருடைய வீரம் அலெக்சாண்டருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அவரிடமிருந்து பெற்ற அந்த இடம், அந்த பதவி எல்லாத்தையுமே அவருக்கு திருப்பி கொடுத்து இவர் பிடித்த பல இடங்களையும் அவருக்கு கொடுக்குறார், பரிசாக கொடுக்குறார். அவருடைய வீரத்தை மதித்து அவர் அவருக்கு கொடுக்குறாரு. அதன் பிறகு கங்கையை கடந்து இந்தியாவுக்குள்ள வரணும், இன்னும் தென்பகுதிக்குள்ள வரணும், இதுதான் அவருடைய திட்டம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய வீரர்கள் எல்லாருமே ரொம்ப களைப்படைஞ்சிடுறாங்க. அவருடைய வீரர்களே ஒரு மூத்தவர் என்ன பண்றாருன்னா, அலெக்சாண்டர் முன்னாடி எல்லா படை வீரர்கள் முன்னாடியும் நம்ம வீடு திரும்பணும், அப்படின்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களை பார்க்க முடியும், குழந்தைகளோட நம்ம மீதி காலத்தை செலவழிக்க முடியும்
அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. அடுத்த நாள் வந்து அவங்க மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறார். யாருமே மன்னிப்பு கேட்கல. படை வீரர்கள் எல்லோருமே அவருடைய கருத்தை ஆமோதித்து எல்லோரும் கரகோஷம் எழுப்புகிறார்கள். வேறு வழியே இல்லாமல் மனதே இல்லாமல் அவர் வந்து அதனுடைய மெசபடோமியாவுக்கு அவர் திரும்புகிறார். அதாவது மேசிடோனியா என்று சொல்லக்கூடிய அந்த மேசிடோனியர்கள் எல்லோருமே இருக்கிற உயரத்தை விட சராசரி உயரம் குறைவானவர் தான் அலெக்சாண்டர். ஆனால் அவரிடத்திலிருந்த அந்த ஆளுமை, அதனால வந்து இனி மக்களுடைய அந்த படை வீரர்களுடைய இதுக்கு மதிப்பளித்து அவர் திரும்புகிற போது அவர் திரும்பி பார்க்கிறார். இந்தியாவினுடைய தென்பகுதியை பார்க்கிறார். இந்த பகுதியை நாம் ஆளுகைக்கு உட்படுத்தாமலேயே போகிறோமே என்ற மனக்குறை அலெக்சாண்டருக்கு எப்போதுமே இருந்தது. அப்படி உலகத்தையே வென்ற ஒரு மாவீரனால் இந்தியாவின் தென்பகுதியை வெல்ல முடியவில்லை என்பதுதான் வரலாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.